Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம blue food challenge பண்ண போறோம். I ate only blue food for 24 hours challenge தான் பண்ண போறோம் இன்னைக்கு. Actually blue food அப்படினு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படினா சுத்தமா ஒரு ஃபுட்டுமே வராது. Actually மத்த ஃபுட் சேலஞ்சுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படினா இப்போ பிங்க் ஃபுட் சேலஞ்ச் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம். அந்த ஃபுட்டே எடுத்துக்குவோமே. பிங்க் ஃபுட் அப்படினா பிங்க் கலர்ல இருக்க ஃபுட், ட்ரிங்க், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு நோட்ல வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு நம்ம வந்து கடைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து கிடைக்காது. நம்ம என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து டின்னரு, லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ண முடியும். ஆனால் ப்ளூ ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா சுத்தமாக என்ன ஃபுட்டுன்றது கூட எனக்கு தெரியல. அது இவ்வளோ விஷயம் எழுதிட்டு போய் அதை வந்து தேடினாலே நமக்கு வந்து இவ்வளோ விஷயம் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து இப்போ இருக்கேன். ஆனாலும் நம்ம இந்த ப்ளூ ஃபுட் சேலஞ்சை இன்னோவேட்டிவாக நம்ம சமைக்கிறதா சமையல் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்க போகிறோம். வெரி எக்ஸைட்டட். நான் இது வரைக்கும் ப்ளூ கலர்லலாம் சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து மார்னிங் ட்ரிங்க் டைம். ட்ரிங்க் வந்து நம்ம ஒரு டீ போட போகிறோம், ப்ளூ கலர் டீ போட போகிறோம். ஸோ அந்த டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட ப்ளூ டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பராக இருக்குல்ல, செம்ம கலரில் இருக்குது. சுடுது நல்லா. சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ கஷாயம் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸ்வீட்டாக இருக்கானா, நல்ல வேளை சக்கரை போட்டோம். இப்போ நம்ம இந்த டீயை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்க்கலாம். 1 hour later. ஸோ இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பேன் கேக் பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் பேன் கேக் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் பேன் கேக் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ நமக்கு பேன் கேக் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
நம்மளோட பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ப்ளூ கலர் மாதிரி தான் இல்லை, லைட்டாக க்ரீன் கலர் தான். எப்படி ஒரு ப்ளூவிஷ் க்ரீனாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக க்ரீன் மாதிரி தெரியுதோ, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு வந்து ப்ளூவிஷ் க்ரீன் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு நான் போட்ட பேன் கேக்கை பார்த்தீங்களா, செம்மையாக தீஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் போட்டது வந்து இதோ இது. செகண்ட் போட்டது வந்து ஒரு மாதிரி ஆம்லேட் மாதிரி வந்துச்சு, செம்ம காமெடியா. தேர்டு வந்து ஓகே, ரெண்டுத்துக்கும் இது வந்து பெட்டராக இருந்துச்சு. பரவாயில்ல, மூணுத்தையும் நம்ம சாப்பிட்றோம். இது கூடயே வந்து ஹனி ஊற்றி நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. பட் ப்ளூ கலரில் ஹனிக்கு எங்கே போகிறது நான், அதனால நான் வந்து இந்த சாக்லேட் சாஸ்ன்னு சொல்லலாமா, இதை என்னமோ சொல்லிக்கலாம். இதுவும் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது. இந்த ப்ளூ கலர் சாஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் ப்ளூ கலர் டீ குடித்தோம் இல்லையா, அந்த டீ வந்து மீதி கொஞ்சோண்டு இருந்துச்சு. அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த கஷாயம், அந்த வாட்டர் வேர்க்குது பயங்கரமாக. அந்த வாட்டர் கூட வந்து நம்மளோட மில்கி பாரை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக மெல்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணால் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. டேஸ்ட் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து செம சக்ஸஸ். யாராச்சும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பேன் கேக் மேலே இந்த சாஸ், சாக்லேட் சாஸை வந்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து இந்த சாக்லேட் சாஸ் கூடயே நம்மளோட பேன் கேக்கை கட் பண்ணி சாப்பிடணும். ஆக்சுவலி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பேன் கேக் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் தட் மில்கி பார் சாஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேன் கேக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு இல்லாட்டி லஞ்சுக்கு பார்க்கலாம். A few moments later. இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகுது. லஞ்சுக்கு வந்து சீரியஸாக உண்மையாக சொல்லணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால இந்த ப்ளூபெர்ரி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து பெஸ்ட் ட்ரீட் ஃபார் யோகட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையே தான் நம்ம வந்து லஞ்சாக சாப்பிட போகிறோம். ரொம்ப தேடி அலைஞ்சதில் கிடைச்ச அரிய வகை பொக்கிஷம் மாதிரி இருக்குது. ப்ளூபெர்ரிஸ் கடைசி டப்பா இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து அரைச்சோன்னாலோ இல்லை சிறப்பாக்கணும் அப்படின்னாலோ இது வந்து வயலட் கலரில் மாறிடும். அதனால நம்ம வந்து ப்ளூபெர்ரி அப்படியே சாப்பிட்டா தான் அது வந்து ப்ளூ சேலஞ்சாக இருக்கும். நான் இது வரைக்கும் ப்ளூபெர்ரி சாப்பிட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். செரி மாதிரி இருக்கு, கிரேப்ஸ் மாதிரி இருக்கு, பட் நல்லா இருக்கு. இதுதான் நம்மளோட லஞ்ச். இப்போ நம்ம இந்த லஞ்சை முடிச்சுட்டு, ஆக்சுவலி இது லஞ்சுன்னு கன்சிடர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு இது வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்காது, சீக்கிரமாகவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் உங்களை பார்க்குறேன். A few moments later. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆகுது. ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் இந்த ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் ப்ளூ போல்ட் ஃப்ளேவர் கட்டோரேட் ஓ மை காட், கேவலமான ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து 3:45 4 o'clock அந்த மாதிரி தான் டைம் ஆகுது. நம்ம மத்தியானம் சாப்பிட்ட லஞ்சுனே சொல்ல முடியாது, அதை ஃப்ரூட் அதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக தாங்கவே இல்லை, சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க். ஆமாம், அந்த பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி இது வந்து சம் குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விடும் போல். அதனால நம்ம பசி அடக்கிறதுக்கு இது வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ட்டு தோணுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி குடிச்சதெல்லாம் இல்லை, இப்போ தான் ப்ளூ அப்படின்னு தேடுறப்ப தான் தெரியுது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது.
ஓகேவாக இருக்குது. லைட்டாக புளிக்குது, இதுவும் புளிக்குது. மதியானம் சாப்பிட்டதும் நமக்கு வந்து புளிக்குது. ஏதோ நோய் வந்துடுச்சோ. இல்லை இந்த டேஸ்ட்டே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. லைட்டாக புளிக்குது, சுகர் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் போல். இதுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம இந்த ட்ரிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு பார்க்கலாம். A few moments later. புதுவித முயற்சியாக நம்ம வந்து பாஸ்தாவை ப்ளூ கலரில் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வருதா வரலையான்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெறும்னே தண்ணியில் போட்டு வேக வச்சது வந்து இதோ இந்த கலரில் இருக்குது, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, இப்போ தான் தெரியுது. ஓகே, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லைன்னா நமக்கு வந்து உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. அதனால கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டோடனே ஒரு மாதிரி ஆல்கே ப்ளூ மாதிரி, நேவி ப்ளூ, ஆல்கே ப்ளூ, ஏதோ ஒரு ப்ளூ, அந்த ஒரு ப்ளூ கலரில் இது வந்து மாறிடுச்சு. எப்படியோ ப்ளூ கலர் வந்துடுச்சு. ஆனால் இதுதான் நல்ல ப்ளூவாக தெரியுது எனக்கு. இது வந்து ஒரு மாதிரி டார்க் நேவி ப்ளூ, அந்த மாதிரி அழுக்கு ப்ளூவாக தெரியுது இது. ஸோ சேஃப்டிக்கு தான் இதை வச்சேன் நான். இது வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் டர்ன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்ற ஒரு பயத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு அது இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சேன். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். உப்பு பத்தலை. அதை கம்பேர் பண்ணும்போது இதுவே நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் சப்புன்னு இருக்குது. அதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால சிக்கன் மசாலாவோட காரம் வந்து அதிகமாக தெரியுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிப்போம். ஆக்சுவலி நல்லாயிருக்கு ப்ளூ கலரில் பார்க்கும்போது. ஐ லைக் ப்ளூ கலர். உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் கலர்னால் எல்லா கலருமே சொல்வேன் நான். ஆனால் ரொம்ப ஃபேவரட்னால் இந்த பீகாக் ப்ளூ கலர் இருக்குல்ல, க்ரீனிஷ் ப்ளூ, பீகாக் ப்ளூ அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பாஸ்தா ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட டின்னரும் முடிஞ்சிடுச்சு. அப்பாடா, ப்ளூ கலர் ஃபுட்டுக்கு வந்து நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் 24 hours வித் ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச். ப்ளூ கலர் அப்படின்னு தேடும் போது எனக்கு கிடைச்சது வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து ப்ளூபெரி கிடச்சிது. அதுவே வந்து கடைசி டப்பா தான் வந்து ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சு. சரி, ஒரே ஒரு டப்பா இருக்குது, அதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதை வாங்கினோம் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து அந்த ப்ளூ கலர் ஏதோ ஒரு ஜூஸ் ட்ரிங்க் அது வந்து இருந்துச்சு. ரெண்டு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ப்ளூ ஃப்ளார் சங்குப்பூ வாங்கினதே நான் மறந்துட்டேன். ஆனால் அந்த சங்குப்பூ வந்து நம்ம எதுக்காக மெயினாக வாங்கினோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு அண்ட் ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அந்த டீ குடித்தா வந்து ஹேர் க்ரோத் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய படித்தேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் இந்த ப்ளூ சங்குப்பூ வந்து வாங்கினேன். இந்த சங்குப்பூ வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ளூ சேலஞ்சில் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட்லாஸ்ட் நம்ம வந்து இதை முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளூ கலர் ஃபுட்
தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.